ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். Lion Choco Dates. Healthy and delicious. Holidays nale adu namma GT Holidays da. South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கமல் சாரோட தீவிர ஃபேனாக இருந்தாலும் சில இன்டர்வியூ சொல்லி அப்படி சூப்பர் ஸ்டார் யாரு கேட்டால் அந்த பாட்டு போட்டு தான் எங்கள் அம்மா சாப்பாடு ஊட்டுவாங்க. அப்படி நாங்கள் அதே பேரல் சைடில் எங்களுக்கு எப்படின்னா அந்த பாட்டுலாம் வந்துச்சுன்னா சாப்பாடு தண்ணி அதெல்லாம் வச்சுட்டு பாட்டு மட்டும் தான் பார்ப்போம். அபூர்வ சகோதரர்ஸில் வந்து சார் வந்து அப்பு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அப்படியே என்ன இது கமல் சாரா இது யார் அப்படின்ற ஒரு ஆச்சரியங்களே. அப்போ நாங்கள் வாய்ப்பு வந்து பார்க்கும்போது எங்களுக்கு சாப்பாடு விட்டுருவாங்க. ஒரு ஐடியா சொன்னார், இன்ட்ரோ பிளாக் பயங்கரமாக அது ஒர்க் ஆச்சு. அங்கேருந்து முன்னையும் பின்னையும் டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணது தான் ஆக்சுவலி அண்ணாமலையில் அந்த அசோக்னு சொல்லி அந்த பேசுகிறாருல அது வித்தின் மினிட்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட் மோனோலாகு, ஒரு சிங்கிள் ஷாட்டு ப்ளஸ் வந்து ஒரே டேக் தான். அது வந்து பெரிய ஒரு தேட்டர் பிளாஸ்டாக இருக்குன்னு பேசும்போது ஆப்போசிட்டில் உட்காந்து சார் இப்படி கை கட்டி நின்றவர் தான். அப்படியே பார்க்குற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண் கலங்குது. சார் பக்தன், சார் பக்தன் தர்ஷன் சார். இன்றைக்கி அந்த நியூ இயருக்கு வந்து எங்கள் இதில் ஒரு 25 பேர் எஃப்ஐயில் இருக்காங்க. கால்டிலாம் எங்கே இருக்கேன்னா நான் ஃபிலோசஃபியில் தனியாக உட்காந்துருக்கேன் சொன்னார். ஏன் நான் சொல்லிட்டு நமக்கு போயிட்டு நான் கூப்பிட்டு வந்து அப்போ யாருமே அவருக்கு அறிமுகம் இல்லை. ஒருத்தர் அப்போ இன்ட்ரோ பண்ணேன், அஸ்வினை, நித்திலன், கார்த்திகி. இப்போ எப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் லொக்கேஷனாக தெரியாத ஆள் இல்லை. நண்பனோட வளர்ச்சி நம்மளோட வளர்ச்சியும் நம்ம வளர்ச்சி மாதிரி தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது அது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஹாய் சார், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட்டர் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கேன். ரைட்டர் ஆஃப் கூலி. இதுக்கு முன்னாடி பார்த்தா உங்களுடைய அந்த ஃபிலிமோகிராஃபியில் மாவீரன் இருக்குது. அதுக்கு முன்னாடி மாநகரம் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அதில் வந்து கோ ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. எப்படி போயிட்டுருக்கிற வேலைகள்? கூலி முடிஞ்சிருச்சா? லாக் பண்ணிட்டீங்களா? வேலைகள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சு. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 to 5 டேஸில் ரிலீஸு. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. செலிப்ரேட் பண்ண வேண்டிய வேலை தான் இருக்குது. கூலி முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட எல்லாமே லாக் ஆகிடுச்சு. ஒரு ஃபேன் பாயா, ஒரு ரைட்டரா, ஒரு ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு கோ டைரக்டராக இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது? சாட்டிஸ்ஃபைடை தாண்டி பயங்கரமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இப்போ ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீங்கள் தேட்டரில் பார்த்து இது பண்ணிங்க. அதான் சாரு பண்ண விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இப்போ வர படங்களில் அது மேபி மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அது எல்லாமே இருக்கும். சாரோட எல்லா ஷேருமே பார்க்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பார்த்து உள்ளே பண்ணியிருக்கோம். அது எப்படி சொல்கிற ரசித்து ஒன்று பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். என்னை பற்றி எப்படின்னா இப்போ சார் ஒரு 50 வருஷம் நம்மளை வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லா விதத்துலையும் சரி. படங்கள் அவர் கிராஸ் பண்ணி வந்திருக்க முடியாது யாராலும் சரி. உபேந்திர சார் சொன்ன மாதிரி அந்த ஆடியோ லான்ச் சொல்லியிருப்பார். சார் நிறைய பேர், நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய ஸ்டாருக்கு ஃபேன்ஸாக இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா ஸ்டாருமே ஒருத்தருக்கு ஃபேன்னா அது சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான். அது ஆக்சுவலி உண்மை தான். அது இப்போ நிறைய பேர் நிறைய ஸ்டார் ஃபேன்ஸாக இருக்கலாம். அந்த ஸ்டார்ஸ்லாம் கண்டிப்பாக சாருக்கு ஃபேனாக எல்லாம் வந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அவர் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார். ஸ்க்ரீன் மூலியமாக சொல்கிறேன். எல்லா பர்சனல் கேரக்டர் அவர் பேசுகிற விஷயமும் ஏதோ ஒரு விஷயமா இருக்கும். பாட்டு இப்போ தான் வந்து நிறையா மோட்டிவேட்டரில், அப்போல்லாம் வந்து மோட்டிவேஷன்னாலே சாரோட சாங் தான், அவரோட டைலாக் ஸ்பீச் தான். அப்படி தான் இருந்தது. இப்போ நிறைய நம்ம மாறிடுச்சு. சோஷியல் மீடியாவே வந்தோன்னா நிறைய எங்கேனுமோ கிடைக்கும் சோர்ஸ். அப்போல்லாம் அதெல்லாம் இல்லை. ஏதாச்சும் டவுனாக இருந்தால் ஒரு பாட்டை போட்டால் போதும், பயங்கர ஐயாடுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் கடந்து வந்திருக்குங்களேன். அப்படி நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் கொடுத்தவருக்கு இந்த 50th இயரில் நாங்களாம் சேர்ந்து அவர் சார்பாக ஒரு ட்ரீட்டாக தான் அது இருக்கும். அது கண்டிப்பாக ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். ஆக்சுவலாக வந்து சினிமாவுக்குள்ளே வரவங்க வந்து நிறையா துறைகள் சார்ந்து போவோம். சினிமோட்டோகிராஃபிலேருந்து ஆர்ட் டைரக்ஷன்லேருந்து எல்லாமே இருக்கும். இப்போ அந்த ரைட்டராக வரவங்களை மட்டும் பார்க்கும்போது நான் டேரக்டர் ஆகணும் தான் வந்தேன், பட் சர்வேவலுக்காக ரைட்டருன்ற அவதாரத்தை எடுத்து வேலை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்தது ரைட்டராகவே சினிமாவில் இருக்கணும் தானா, இல்லை டேரக்டர் தான் என்னோடய பேஷன், இது வந்து சர்வைவலுக்காக பண்ணுறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நான் வந்தது ஆக்சுவலி டைரக்ஷனுக்கு தான் வந்தது. இது ரைட்டருன்றது வந்து ஃபஸ்ட்டு அது எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைட்டருன்றது என்னென்னா, இப்போ லிட்ரேச்சர் ரைட்டர்ஸ் தனியாக இருக்காங்க, ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ் தனியாக இருக்காங்க. இப்போ நாங்கள் ஸ்க்ரீன் ரைட்டர்ஸாக அந்த பாத் சூஸ் பண்ணது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்சிடென்டலான விஷயம் தான் வைங்களேன். நான் டெபியூக்கான விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நாளை இயக்குனர் வந்து சீசன் 3 வந்து ஃபைனலிஸ்ட்டு ஆக்சுவலி. நான், அஸ்வின், நித்திலன் எல்லாமே. ஸோ முடித்தோடனே நாங்கள் எல்லாமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஃப்ளாட் எடுத்து
ரெண்டில் எடுத்து FOA. FOA அடிக்கடி சொல்லக்கூடிய லொக்கேஷன். ஃபஸ்ட்டு நானும் கார்த்தியும் சேர்ந்து தான் அந்த இது எடுத்தோம். ஸோ அப்படியே ஒருத்தராக ஜாயின் பண்ணாங்க. அதில் லோகேஷ் வந்து லோகேஷ் எனக்கு எப்படி பழக்கம்னா செல்வா மூலியமாக பழக்கம். அது மாணவன் கேமராமேன் மூலிமா. களம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணாங்க. செல்வா எனக்கு 7 ஷார்ட் ஃபிலிம் கேமரா பண்ணிக்காரு. ஃபிலோவும் 7 ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் முடிஞ்சோடனே அடுத்து என்ன பண்ணலாம் ஃபீச்சர்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு கதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஒரு மாதிரி பிரெயின் ஸ்டாம் பண்ணுவோம், டிஸ்கஷன் நடக்கும். அஸ்வின் ஒன்று சொல்லுவான், நிதின் ஒன்று சொல்லுவோம். அப்படி ஆளாளுக்கு டெபியூ ப்ராஜெக்ட் தான் பிளான் பண்ணணும். அந்த டைமில் லோகேஷ் வந்து தான் மாநகரம்க்கு முன்னாடி வேறு ஒரு பிளான் வச்சிருந்தார். ஆக்சுவலி இரும்பு கை அம்மா ஐடியா தான் சொன்ன. அப்படி அது வந்து ரொம்ப ஸ்கேல் பெருசாக இருக்கனால வேறு ஐடியா பேசலாம் சொல்லிட்டு அவருக்கு தோணு ரியல் இன்சிடென்ட் ஒன்று இருந்தது பெங்களூரில். ஒரு 20 பேஜஸ் வந்து எழுதி வச்சுருந்தார் கிளைமேக்ஸ் மட்டும். அது வந்து டெலிஃபிலிமாக பிளான் பண்ணுறது தான் ஐடியா. அது சொன்னால் இது சூப்பராக இருக்குது, இதை எடுத்து போகலாம் சொல்லிட்டு பண்ணது தான் மாநகரம். கிளைமேக்ஸை ஃபஸ்ட்டு எழுதிட்டாரா? ஃபஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸ் ரியல் இன்சிடென்ட் இருந்தது, அதை டெலிஃபிலிமாக மாற்றி வச்சுருந்தார். இது பயங்கர ஒர்க்காகவும் சொல்லி அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி மாற்றினது தான் மாநகரம். மாநகரம் பிச்சிங் ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா, ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு ட்ரைலிங்குள் பண்ணுற மாதிரி பிளான் இது. அப்போ பெரிய சப்போர்ட் தேவைப்படுச்சு. ஸோ அப்படி தான் செல்வாவும் லோகேஷன் வந்து இதில் வந்து கோரைட்டரும் ப்ளஸ் கோடைரக்டர் இருந்தால் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு பிளான் பண்ணுது. நாங்கள் நாளே ஏற்கனவே பண்ணும்போது இப்போ நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணி கிட்ட ஒரு 12 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க. அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் வைங்களேன், எல்லாமே பேசிப்போம். ஈவன் அஸ்வின் நித்திலன் எல்லாம் நான் ஒரு ரூம்லாம் இருப்போம், பேசிப்போம். இங்கே வந்து லோகேஷ் வந்ததுக்கப்புறம் என்னென்னா அவன் அப்போ தான் சொல்கிறாப்படி, நானும் நாளை இயக்குனரில் ட்ரை பண்ணேன், எனக்கு வரது ரொம்ப ஆசை, ஆனால் ஒர்க்கு அதெல்லாம் இருக்கிறதுனால மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இண்டிபெண்ட்டாக ஒரு டெலிஃபிலிம் ஒன்று எடுத்தா. அப்படி அதுதான் களம். அதுக்கு முன்னாடி வந்து அவர் பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கா. அப்படி அதுக்கப்புறம் பெருசாக பண்ணது தான் களம். அது பயங்கரம் ஒர்க் ஆச்சு. அங்கே தான் அவருக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் வருது, நம்ம படம் பண்ணிடலாம். பேப்பரும் போட்டுறா. அப்படி பேங்க்கில் நான் வெளில வந்துடுறேன்னு அந்த 3 மாதம் நோட்டீஸ் பீரியடில் ரெடி பண்ணது தான் மாநகரம். அதுக்கெல்லாம் பிச்சிங் ஸ்டேஜ் போச்சு. இந்த களம் வந்து அந்த டெலிஃபிலிம் வந்து கிட்டத்தட்ட ஒரு குட்டி படம் மாதிரியே நிறைய பார்த்து ஃபீட்பேக் கொடுத்து அதுதான் ஒரு சினிமாட்டிக் ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லி பிரபு சார்லாம் அது பார்த்துட்டு தான் இந்த பட்ஜெட்டில் இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிவிடுவீங்கன்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ட் தான் அவங்க ப்ரொடக்ஷன் இறங்கினாங்க. அதில் கூலி எப்படி வந்திருக்கு, கூலி வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, அதோட ட்ராவல் எப்படி இருந்துச்சு? அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறத தாண்டி அது ஒரு மாதிரி ஒரு மெமரி வைங்களேன். இப்போ லைஃப் டைம் மெமரி. அது என்ன எனக்கு மட்டும் அது இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு, இப்போ எனக்கு அடுத்த ஜென்ரேஷன், இந்த மாதிரி எங்கள் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் பெரிய ஒரு லைஃப் டைம் மெமரியாக இருக்குது. அது எப்படி சொல்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் நான் வந்து ஷூட்டுக்கு போகும்போது சரி, ரைட்டிங் ப்ராசஸ்லேருந்து சரி, அது ஒன்று அது பெஸ்ட்டாக ஒன்று பண்ணிடணும். ஏன்னா இது வந்து ரஜினி சாருக்காக இருக்குது, 50th இயரில் இருக்கும், ப்ராப்பராக ஒன்று பண்ணோம். லோகேஷ் காம்பினேஷனில் அவருக்கும் கொஞ்சம் கம்மியாக கூட இவருக்கும் கம்மியாக கூடாது பக்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. ப்ரெஷரை தாண்டி அது ஒன்று இருந்தது. அது கரெக்டாக பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களாம் பார்த்து தான் சொல்லணும். மாநகரம்லேயும் நீங்கள் வந்து கோ ரைட்டராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க, மாவீரனும் நீங்கள் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணியிருந்தீங்க. இந்த படத்துலையும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் இல்லைனா அது கோ ரைட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கோ ரைட்டர்னா என்னங்க சினிமாவில்? கோ ரைட்டர் அப்படின்றதுக்கு டெஃபினிஷன் என்ன? நிறைய பேர் வந்து டைரக்ட் பண்ணுறவங்க அவங்களே ரைட்டிங் ஒர்க்கை முடிச்சுடுவாங்க. ஸோ சில பேர் தான் ரொம்ப கம்மி, இப்போ இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஒரு நேரத்தில் அதிகமாக இருந்தாங்க. இப்போ பஞ்சவர்ணச்சல் சார் இருந்தார், ரவி கே சரமுகா இருந்தார், அவங்களாம் வந்து வெளில கதை எடுத்து பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சு. அதோட ஒர்க்கு என்னென்னா, இப்போ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்போது வெவ்வேறு பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வரதுக்கு ஒரு பெரிய சான்ஸாக இருக்கும். அது கோரைட் பண்ணும்போது இப்போ அவரோட விஷன் ஒன்று இருக்கும். இப்போ அது பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு கொலாபரேஷன் எடுத்துகிட்டு வந்தால் இன்னும் அது ஈஸியாக இருக்கும் அப்படி சொல்லி பண்ணுறது தான். அது இது நாங்கள் எப்படி ஆரம்பித்தோன்னா, பேசிக் ஒரு ஐடியா இருந்தது. ஐடியா ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஐடியா சொன்னார். இன்ட்ரோல் பிளாக் பயங்கரமாக அது ஒர்க் ஆச்சு. அங்கேருந்து முன்னையும் பின்னையும் டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணது தான் ஆக்சுவலி இது குழி. இன்ட்ரோல் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன். இன்ட்ரோல் பிளாக் ஃபுல்லாக ஒரு இது சொன்னார். இன்ட்ரோல் பிளாக்கு ஒரு பெரிய ஒரு ஐ கிடச்சிது. அதை வச்சு நாங்கள் ஒரு மாதிரி ஸ்க்ராட்சில் வச்சுருந்தோம். அப்படி அதிலிருந்து எடுத்து பண்ணது தான் இது. ஸோ அங்கேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக ஒன்றா பண்ணி வந்தது தான் கடைசியாக அது குழி. ரைட்டரோ இல்லை டேரக்டரோ ஆல்ரெடி எழுதி வச்சுருந்த ஒரு டிராஃப்ட் இருக்குல்ல, அது ஒரு கோ ரைட்டர்கிட்ட போகும்போது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடத்துல வந்து என்னவாக இருக்கும், இல்லை அந்த ஸ்கிரிப்ட் வந்து என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்? நான் கரெக்டாக மாவீரன் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்தோம். அப்போ லியோ ட்ரெய்லர் காட்டுறதுக்காக கூப்பிட்டு அப்படி பார்த்துட்டு சும்மா பேசும்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பேசும்போது இப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது சொல்லி சொன்ன அப்படி இது பண்ணுறோம். அப்போ யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தா ரஜினி சார்.
நம்ம பண்ணலாமான்னு கேட்டபடி கொஸ்டின். அப்போ நான் அந்த டெபியூ ப்ராஜெக்ட்டுக்கான விஷயம் ஒர்க் போயிட்டு இருந்தது. நீ டெபியூட் அது ஆமாம், இது வந்து தெரிஞ்சோன்னா ஓகே இது நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லி எடுத்து வச்சுட்டு ஸோ இதில் இறங்குனது தான். அது ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணும். அது ஆல்ரெடி லொக்கேஷன் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். அப்படி அது பெரிய ஸ்கேலு, பெரிய ப்ராசஸ். அது ரஜினி சாரை வந்து வில்லன் அந்த இதில் பண்ணது தான். ஸோ அது இப்போ இருக்க டைமில் அது பண்ண வேணாம், அது அப்புறம் பார்த்தா சொல்லிட்டு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பண்ணது தான் ஐடியா. ஸோ அப்போ நிறைய ஐடியா பேசணும். அதில் பேசின ஒரு ஐடியா தான் இது சொன்ன. அப்படி அதில் இன்ட்ரோல் பாயிண்ட் வந்து பயங்கர ஒரு ஐ இருந்தது. அதை எடுத்து நாங்கள் டெவலப் பண்ணி வந்தது தான் ஆக்சுவலி இது. ஆஃப்டர் மாநகரம் மறுபடியும் ஜாயின் பண்ணுறீங்க வித் லோகேஷ். இந்த கொலாபரேஷன், இந்த ட்ராவல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இல்லை வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஷேர் பண்ணிக்கிற அந்த ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கும்போது அது எப்படி இருக்குது அந்த ட்ராவல்? மாநகரமுக்கு அப்புறம் கைதியில் ஆக்சுவலி பிளான் இருந்து நான் வேறு ஒரு கமிட்மெண்ட் தான் ஒர்க் போயிட்டு இருந்தேன். அது இல்லாமல் அதுக்கும் பர்சனல் கமிட்மெண்ட் டோட்டலி நான் சினிமாலேருந்தே கொஞ்சம் அவையில் இருந்தேன். திருப்பியும் மாவீரனுக்கு அப்புறம் தான் அஸ்வின் கூப்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து பண்ணது தான். ஸோ அதுக்கு இதுக்கும் எப்படி சேஞ்சுனா அதான் சொல்கிறேனே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொன்னால் அவங்களுக்கு தெரியும். லோகேஷ் பற்றி சொல்கிறேன். அந்த எஃப்ஓஏ வந்து வர்றது வந்து நாங்களாக இருப்போம். அப்போ வந்து ஏதோ நியூ இயர் நினைக்கிறேன். அந்த நியூ இயருக்கு வந்து எங்கள் இதில் ஒரு 25 பேர் எஃப்ஓஏல இருக்காங்க அந்த ஃப்ளாட்டில். கால் அடிக்கிறேன், எங்கே இருக்கேன், நான் ஃபிலோஸ்ஃபியில் தனியாக உட்காந்துருக்கேன் சொன்னேன். அப்படி ஏன் சொல்லிட்டு போயிட்டு நான் கூப்பிட்டு வந்து அப்போ யாருமே ஒரு அறிமுகம் இல்லை அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே. ஒருத்தர் அப்போ இன்ட்ரோ பண்ணேன், அஸ்வின், நித்திலன், கார்த்திகோகி எல்லாம் நாங்களும் 4 ஏக்கர்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ்னால தனியாக உட்காந்துருக்கேன்னு சொல்லி சொன்னேன். ஆமாம், நான் தனியாக உட்காந்துருக்கேன். எங்கள் ஃபிலோ கூட எங்கேயோ ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி விஷ் பண்ணிட்டு அப்படி நான் தனியாக உட்காந்துட்டேங்க. அப்படி வந்தது தான் ஆக்சுவலி இது. இப்போ எப்படின்னா இன்றைக்கி இந்தியாவில் லொக்கேஷனாக தெரியாத ஆள் இல்லை. ஸோ அந்த சேஞ்ச் இருக்குல்ல, அதை நான் ஆரம்பத்துலேயும் பார்த்துருக்கேன், இப்பயும் கூட இருந்து பார்க்குறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஆரம்பத்துலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒருத்தன் பார்க்கும்போது ஒரு நண்பனோட வளர்ச்சி நம்மளோட வளர்ச்சியும் நம்ம வளர்ச்சி மாதிரி தானே. ஸோ அப்படி பார்க்கும்போது அது பயங்கர சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது இவ்வளோ அப்போ எப்படி இருந்தாரோ அதே மாதிரி எங்கேயா இருக்க வெறுப்பாக இருக்குது, எதாவது பேசலாமா அப்படின்னு இன்றைக்குமே அப்படி தான் இருக்குது. அப்படி ஸோ அதில் பெருசாக அது சேஞ்சே இல்லை. ஸோ அதுதான் அதோட இவரோட சக்ஸஸ்க்குமே லோகேஷ் சக்ஸஸ்க்குமே தான். இப்போ இந்த இன்டர்வியூ நாகரிக கருதி அவர் எதுவும் சொல்கிறேன் இல்லை, நாங்கள் வாயா போயா வாடா போடா ஃப்ரெண்ட்ஸ் தான், அப்படி தான் பேசுவோம். நீங்கள் வந்து ஒரு தலைவர் ஃபேன். கமல் சாரோட தீவிரமான வெறியன் தான் லோகேஷ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர். கிட்டத்தட்ட 2 வேறு வேறு போலில் இருக்கிற மாதிரி 2 பேரும் சேரும்போது உங்கள் தலைவருக்காக நீங்கள் ஒன்று பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. அவரும் வந்து நான் ஒன்று சொல்கிறேன் பாரு அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கும்ல. கிட்டத்தட்ட ஒரு செல்லமான ஒரு டிபேட், ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரியும் போகுமா உங்களோட ரைட்டிங் ப்ராசஸில்? கமல் சாரோட தீவிர ஃபேனாக இருந்தாலும் சில இன்டர்வியூ சொல்லிப்பா அப்படி சூப்பர் ஸ்டார் யார் கேட்டால் அந்த பாட்டு போட்டு தான் எங்கள் அம்மா சாப்பாடை ஊட்டுவாங்க. அப்படி நாங்கள் அதே பேரல் சைடில் எங்களுக்கு எப்படின்னா அந்த பாட்டுலாம் வந்துச்சுன்னா சாப்பாடு தண்ணி அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு பாட்டு மட்டும் தான் பார்ப்போம். ஆனால் அதே மொமெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அபூர்வ சகோதரர்ஸில் வந்து சார் வந்து அப்பு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு அப்படியே என்ன இது கமல் சாரா இது யார் அப்படின்ற ஒரு ஆச்சரியங்களே. அப்போ நாங்கள் வாய்ப்பு வளர்ந்து பார்க்கும்போது எங்களுக்கு சாப்பாடு விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் வைங்களேன். ஸோ 2 பேருமே இப்படி தான் வளர்ந்து வந்திருக்கோம். லோகேஷ் சொன்ன மாதிரி ரஜினி சார் விக்ரம் பண்ண முடியாது, கமல் சாரை வந்து கூலி பண்ண முடியாது சொன்னார்ல, அது ஆக்சுவலி அது இதுதான். ஸோ இவருக்குன்னு வரும்போது இவருக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைல் இருக்குது, இவருக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குது. அதே நேரத்தில் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு கதையை நம்ம பின்னடையக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணதை வந்து அவன் சொல்லும் போது என்னோட பார்ட் என்னென்னா ஒரு ரைட்டராக இது எப்படி அணுகணும், இது கதையாக ஃபஸ்ட்டு இந்த ரஜினி சாரை தவிர மற்ற எந்த கேரக்டரும் ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணல. கேரக்டர்ஸ் மட்டும் தான் நாங்கள் டிசைன் பண்ணோம். இதில் யார் பண்ணாலும் ஒர்க் ஆகணும். அது இப்போ நீங்கள் எழுதும்போது அப்படி தான் சைமன் அந்த மாதிரி தான் எழுது. ஆமாம், அது கேரக்டர்ஸ் டம்மி நேம் வச்சு அப்படி தான் கேரக்டர் நேம் வச்சு எழுந்தது. அதுக்கப்புறம் லேட்டராக தான் இந்த ஆர்டிஸ்ட் போனால் பெட்டராக இருக்கும், இந்த ஆர்டிஸ்ட் போனால் பெட்டராக இருக்கும். இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த ஆர்டிஸ்ட்டுக்காக ஒன்று பண்ணாங்கன்னு. அப்படி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணது வந்து அந்த கதைக்கு ரஜினி சார் தெரியும், சுற்றி இருக்காங்க இந்த கேரக்டர் யார் பண்ணால் பெட்டராக சொல்லி அப்படி பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணி அது நிறைய பேர் போனாங்க. அதில் ஒருத்தரும் சில பேர் வந்து டேட்னால இதாச்சு. ஃபைனலாக வந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு டிராஃப்ட். இப்போ இவங்களுக்கு எப்படி மாற்றின்னு பண்ணணும் கேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நாகார்ஜுன சாருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அவருக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. சௌபின் சாருக்கு ஒன்று இருக்குது, உபேந்திர சாருக்கு ஒன்று இருக்குது. ஸோ இப்படின்னும் போது இவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஆல்டர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணணும். ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த ப்ராசஸ் போச்சு. இந்த ஃபேன்ஸ் தியரின்னு ஒன்றது வந்து அது லோகேஷ் அவர்கள் படம் எடுக்கும்போது மட்டும் அது எங்கே இருந்தாவது டக்குன்னு
வந்துடும். அது இன்னும் பெருசாக பூமாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் கொடுத்த அந்த எல்சியூன்ற அந்த ஒரு கனெக்ட். நான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லி இந்த கொஸ்டினை வச்சு நான் எல்சியூ கொண்டு வர விரும்பலை. இந்த ஃபேன்ஸ் தியரி வந்து ஒரு ரைட்டராக உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உங்களோட ரைட்டிங் ஃபேஸ்க்கு, இல்லை அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷர் தானா? ஏன்னா ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஃபேன்ஸை வந்து என்கேஜ் பண்ணணுன்ற அந்த ஒரு மோட்டிவேஷனில் உங்களை அறியாமலேயே அந்த ஃபேன்ஸ் தியரியை வந்து நீங்கள் கொஞ்சம் எடுத்து ஹெல்ப்ஃபுல்லாக ரைட்டிங்க்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்கா? இல்லை, அந்த தியரி வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா போஸ்டர் வந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, நாங்கள் போஸ்டருக்கு முன்னாடியே கதை ரெடி பண்ணுறோம். ஐடியா லாக் ஆனோடனே நாங்கள் ஸ்க்ரீன் பிளேக்கான விஷயம் இறங்கிடுவோம். ஸோ அது ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கேரக்டர் டிசைனே கிடைக்கும். அந்த கேரக்டர் டிசைன் வச்சு தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணி போஸ்டர் வரும். ஸோ அப்பயே நாங்கள் ஒரு ப்ராசஸ் முடிச்சிடுவோம். ஆனால் இது எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது சில நேரத்தில் ஃபன்னாக இருக்கும், சில நேரத்தில் பயங்கர க்ரியேட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அந்த தியரிஸ் படிக்கும்போது வேறு மாதிரி யோசிக்கிறாங்க, இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்படி அது சில நேரத்தில் வந்து எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், சில நேரத்தில் அது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல். அப்படி அந்த தியரியிலேருந்து உருவானதான் எனக்கு தெரிஞ்சு எல்சியூன்ற கான்செப்ட் நினைக்கிறேன். ஒருத்தர் பேசி அதுலேருந்து ஆடியன்ஸ் கொடுத்தது தான் லோகேஷ் சொல்கிறது அதுதான். ஸோ அது வந்து சில இடத்துல வந்து சில விஷயம் சில்லியாக தெரியும், இது எப்படான்ற மாதிரி சில விஷயம். அது நம்ம பார்க்கறோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க ஏதோ யோசிச்சுட்டு இருக்காங்க, இல்லை நல்லா இருக்குது அவங்களோட ஜாலியாக ஒன்று பண்ணுறாங்களே அது பண்ணிட்டோம், அது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கிடச்சது தானே எல்சியூ. ஸோ இன்னும் போக வேறு எதுவோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எதுக்கு நம்ம அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அது பாட்டு அவங்க ஜாலியாக பண்ணிட்டோம், நம்ம வேலையை ஜாலியாக பண்ணுவோம். ஏன்னா நான் ஏன் இதை கேட்குறேன்னா, இன்றைக்கி காலையில் சோஷியல் மீடியாவில் 2-3 விஷயங்கள், ஒரு வீடியோ கட்டே பார்த்தேன். லைக் வந்து விக்ரமில் வந்து 30 வருஷமாக வந்து ஒருத்தர் கோஸ்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இங்கே வந்து தலைவர்கிட்ட வந்து தலைவரோட அந்த ட்ரைலர்லேயும் வந்து 30 வருஷமாக மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு டைலாக் ஒன்று வரும். ஹார்பர்லேருந்து காணாமல் போனால் 2 கண்டெய்னர் எங்கே அப்படின்றத ஃபகத் ஃபாசில் ஒருத்தர்கிட்ட கேட்பார். அந்த 2 கண்டெய்னர் கட் பண்ணால் இங்கே வந்து ஆமீர் கான் இருக்கிற அந்த இடத்துல அந்த 2 லாரியில் அந்த 2 கண்டெய்னர் இருக்கும். இந்த மாதிரி அந்த ஃபேன்ஸ் தியரி, அவரோட டேட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ரோலெக்ஸை ரிசம்பிள் பண்ணுது, அப்படி இப்படின்லாம் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல. இந்த தியரினால தான் வந்து இந்த கொஸ்டின் நான் கேட்டேன். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்சியூ எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஒரு வாரத்தில் படம் வந்துடும், அப்போ அது பார்த்தா தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அது நான் அந்த சர்ப்ரைஸும் உடைக்கும் விரும்பலை. படத்தில் சர்ப்ரைஸும் இருக்குது, படம் பார்த்தோன்னா அவங்களே ஒரு தெரிஞ்சிடும் இது ஸ்டாண்டர்ட்னா எல்சியூவாங்க. கூலி ரைட்டிங்கில் நீங்களும் லோகேஷ் அவர்களும் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சேலஞ்சுன்னு என்ன சொல்லலாம்? ஏதாவது கேரக்டர்ஸ் எழுதும் போது உங்களுக்கு அந்த பிளாக்கு இல்லை ரைட்டிங்கில் இருக்கிற அந்த பிளாக்கு? இல்லை, கேரக்டர்ஸ்னால் எல்லாம் பண்ணிட்டோம். ஃபைனலாக சௌபின் சார் பண்ண வேண்டிய கேரக்டர் வந்து ஒரு பெரியனா வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்து. அது சார் இப்போ அந்த ஆடியோ லான்ச் சொன்னார், ஃபகத் சார் சொன்னார். அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆர்டிஸ்ட்டு இருந்தாங்க. அவரை வச்சு பார்க்கும்போது டோட்டலி அது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த கேரக்டரே வேற மாதிரி இருந்தது. ஒரு இடத்துல அது டேட் இஷ்யூஸ்னால அது தள்ளி போனதுனால இப்போ அடுத்து ஃபைனலாகி சௌபின் வரும்போது அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக இவரோட இதுவே வேறு. அதனால கேரக்டர் இன்னும் எப்படி பூஸ்ட் பண்ணலாம், இது எப்படி வேறு மாதிரி பிளான் பண்ணலாம், அங்கே ஒரு டிசைன் பண்ணிட்டோம், இது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு டோட்டலி சேஞ்ச் பண்ணி அதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக டைம் கொடுத்து வேலை செஞ்சோம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீனில் எனக்கு தெரிஞ்சு பயங்கர ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். சௌபினும் அது பயங்கர ஜஸ்டிஃபை பண்ணிருக்காரு. லோகேஷ் வந்து தொடர்ந்து ரைட்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ரத்னா, தீரஜ் அந்த மாதிரி நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, கேள்விப்பட்டிருக்கேன். மடோன் அஸ்வின் சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் உங்கள் கூட ஒர்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து அவர் வந்து ரைட்டர்ஸ் கூட கொலாபரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபேக்டர். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு ரைட்டராக? இல்லை, அது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாமே நம்ம எடுத்து பண்ணும்போது என்னன்னா எங்கே ஒரு விஷயம் மிஸ் பண்ணுவோம். அது முக்கியமாக வந்து இன்னும் பெரிய படம் பண்ணும்போது ரைட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடம் வந்து கரெக்டாக நம்ம பேஸ்மெண்ட் மாதிரி அது கரெக்டாக நம்ம பண்ணால் தான் மற்றதெல்லாம் கரெக்டாக நம்ம நிற்கும். ஸோ அதுக்கு நம்மளோட இவ்வளோ லோடில் நம்ம வந்து போகும்போது ஏதோ இடத்துல மிஸ் ஆகும். ஸோ அப்போ வெளிலேருந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கிறதுக்கு தான் அந்த கொலாபரேஷன் நடக்குது. ஸோ அஸ்வின் நானும் விக்ரம் விக்ரம் எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் டாக்டரிங் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் கொடுத்து படிக்க சொல்கிறது எங்களுக்கு செட்டுக்குள்ளேயே அந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நித்திலனும் சரி, அஸ்வின் சரி, கார்த்திகோகி, லோகேஷ், நான் எல்லாமே எந்த ஐடியா இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பார்க்குறோம். இப்போ ரவி குமார் அண்ணா இருக்கார்ல சீசன் 2, அவர்லாம் கூட சொல்லுவார், பரவாயில்லப்பா அவங்க டீம் பசங்க நல்லா பயங்கரமாக இன்னும் சிங்க்லேயே இருக்கீங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது அது ஏன் காரணம்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்தது அப்படி தான். அது ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதே 4 இயக்குனர் பண்ணும்போது காம்படிட்டராக பார்க்க மாட்டோம்.
ஓகே அது ஓகே இங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, டப்பிங் அங்கே தேவைப்படுதுன்னா நாங்கள் எங்கேயாச்சும் அங்கே போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி, ஏன்னா டெலிவரி டைம் டேட் வந்து சீக்கிரமாக கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் மாறி மாறி ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் அது பண்ணுவோம். அது இன்னி வரையும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்காது. உங்களை பற்றியும் 2-3 இடங்களில் லோகேஷ் நான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. நான் லாஸ்ட்டாக எடுத்த இன்டர்வியூவில் கூட எங்கள் டீமில் எங்கள் செட்டில் வந்து ஒருத்தன் இருக்கான் சந்துரு, அடுத்து சீக்கிரமே படம் பண்ணிவிடுவான் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தார். அந்த சந்துரு வந்து கூலி சந்துரு தான் அப்படின்றது எங்களுக்கு இப்போ தான் தெரியுது. ஏன்னா நான் எங்கேயுமே இன்டர்வியூ கொடுத்ததே இல்லை, நீங்கள் கேட்டு தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். ஆமாம், அது வந்து என்னென்னா மாவீரன் பண்ணும்போதே ஆக்சுவலி நான் பிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில். ஸோ அது நல்லா கரெக்டாக போயிட்டு இருந்து அப்போ தான் சொன்னாங்களே ரஜினி சார்னோடனே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இது ஒன்ஸ் இன் லைஃப், இப்போ லைஃப் டைமில் ஒரு வாட்டி தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வந்தது. ஸோ இது முடிச்சுன்னா நெக்ஸ்ட்டு டெபியூ தான். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் மென்ஷன் பண்ணி போகுது, அவர் மட்டும் படம் பண்ணலன்னு. அஸ்வினுமே சொல்லியிருப்பான், இந்த டீம்லேயே வந்து ஒருத்தர் படம் பண்ணலை பண்ணுன்னு. அது என்னென்னா நான் ஆரம்பத்தில் பண்ண வேண்டியது, எனக்குன்னு ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அதில் ஒரு பிரேக் வந்தது, அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு, அப்படியே ஒரு 4-5 இயர்ஸ் அதிலே போயிடுச்சு. இல்லைனா கொஞ்சம் முன்னாடியே பண்ண வேண்டியது. பட் ஆனால் அது பண்ணியிருந்தேன்னா இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குமா தெரியல. எல்லாம் நல்லது தான். ஒரு ரைட்டராக நீங்கள் எழுதி கொடுத்த சில வசனங்கள் இருக்குல்ல, நீங்களே வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, அந்த மோனோலாக் வந்து சாரோட அந்த மோனோலாக் வந்து பயங்கரமான ஒரு அப்ரிசியேஷன் போகும் அப்படின்ற சொல்லியிருந்தீங்க. நீங்கள் எழுதி கொடுத்த வசனங்களை வந்து ஒரு கேரக்டர் வந்து அதை அப்படியே பேசும்போது அவரோட ஸ்டைலில், இல்லை நீங்கள் ரொம்ப நம்புகிற அந்த தேவா கேரக்டர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்களே, அது நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்களா? அந்த மொமெண்ட் மட்டும் சொல்லலாமா? மோனோலாக்னு இல்லை, நிறையா இருக்குது படத்தில். ரெண்டாவது அதை மட்டும் நான் பார்க்கலாம். எப்போனா செட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு 140 டேஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 to 95 டேஸ் போயிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. போகும்போதெல்லாம் என்னென்னா சாரை ஃபுல்லாக கவனிச்சிட்டே இருப்பேன். நம்மளுக்குன்னா ஸ்க்ரீனில் பார்த்தோம், அடுத்து இங்கே பார்க்குறோம். ரெண்டாவது அவர் சார் எப்படி அது ரிசீவ் பண்ணி அது எப்படி அவர் ப்ராசஸ் பண்ணி டெலிவரி பண்ணுறான்னு இருக்குல்ல, அதுவே பெரிய மேஜிக்காக இருக்கும். அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். சாரோட இருக்க இடம் வந்து பெரிய இடம், அது பண்ணலாம் அவசியமே இல்லை. பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பார். எங்கேயுமே எல்லாம் தனியாக சேர் போட்டு அவர் யோசிச்சிட்டே இருப்பார். பேசலான்னா ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு நினைக்கும். யார்கிட்ட பேசாமல் அமைதியாக இருக்காருன்னா அந்த அடுத்த சீனை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காருன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி டேக் போகும்போது நான் மானிட்டரே பார்க்க மாட்டேன். எல்லாம் மானிட்டராக பார்ப்பாங்க, நான் மானிட்டர் பார்ப்பேன். சார் அங்கே பார்த்துருப்பேன். ஏன்னா மானிட்டர் பார்க்குறது தான் நம்ம அது பதிவு, திருப்பியும் தேட்டரில் பார்க்க போகிறோம், அடுத்தடுத்து வேறு ஃபார்மில் இருக்க போகுது. இது கிடைக்காது இந்த சொல்லிட்டு அது மெமரியாக அப்படி பார்த்துட்டே இருப்பேன். முக்கியமாக அந்த மோனோலாக் என்னென்னா கிட்டத்தட்ட 7 பேஜ் டைலாக், 7 பேஜ். ஸோ அது ஃபஸ்ட்டு ஒரு பிளான் பண்ணோம், அது ஷெட்யூல் மாறினால திருப்பியும் சேஞ்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் ரெடி பண்ணிட்டோம். சாருக்கு வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி கொடுத்து திருப்பி என்ன பண்ணார் லோகேஷ், அதில் சின்ன கரெக்ஷன் சொல்லி ஷூட்டு நைட்டு போகுதுன்னா நூன் போல் சார்கிட்ட போகுது பேப்பர். சார் எதுவுமே சொல்ல ஃபுல்லாக படிச்சுட்டு அது ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையில் அந்த அசோக்கான்னு சொல்லி அந்த பேசுகிறாருக்குல, அது வித்தின் மினிட்குள்ளே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட் மோனோலாகு, சிங்கிள் ஸ்ட்ரெச்சு, ஒரு சிங்கிள் ஷாட்டு ப்ளஸ் வந்து ஒரே டேக் தான், இன்னொரு டேக்கே இல்லை. இந்த ஒரு டேக்கில் பயங்கரமாக பண்ணிட்டார். அங்கே வந்து பயங்கர ரேஜாக இருக்கும் அந்த இது வந்து படத்தில் நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த அந்த பார்க்குறவங்களுக்கு கேள்விகள் இருந்தால் இதை உன்னிப்பாக கவனிச்சா அந்த 3 நிமிஷத்தில் எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். அது ஷேர் பண்ண விதம் இருக்குல்ல, ஆரம்பிக்கிற ஒரு மூடில் ஆரம்பிப்பார், ஒரு எமோஷன் இருக்கும், அப்படியே கொஞ்சமாக டிராஸ்டிக்காக அப்படியே கொஞ்சம் மாற்றி அது நிற்கிற இடம் வேறு மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இந்த 3 நிமிஷத்தில் பல வேரியேஷன் காமிச்சிருப்பார். அங்கே பார்க்கலாம். அது வந்து பெரிய ஒரு தேட்டர் பிளாஸ்டாக இருக்குன்னு அதான் அந்த ப்ரொமோவில் சொல்லியிருந்தேன். அது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி அதாவது வந்து கட் பண்ணிவிட்டு போயிருக்கலாம் சார், இல்லை திருப்பியும் வந்து இல்லை வேறு மாதிரி பண்ணு, இவ்வளோ தேவையில்லை கம்மி பண்ணலாங்களாம். அது பண்ணது வந்து அதெல்லாம் லொக்கேஷன்லாம் வந்து அன்னைக்கு யூனிட்டே ஃபுல் கிளாப்ஸ். அது முடித்தோடனே கட்டுன்னு லோகேஷ் சொல்லி ஏஞ்சோடனே ஃபுல் கிளாப்ஸ். யாருமே எதிர்பார்க்கல, பயங்கர கிளாப்ஸ். சாரே பயங்கர முடிஞ்சிச்சா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணார். அதெல்லாம் பயங்கர ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் சூப்பர் ஸ்டார் கதை சொல்ல போகும்போது ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நேரேஷன் கேட்குறாரு சார்.
அப்போ போனதுக்கப்புறம் ஃபுல்லாக கேட்டார். கேட்டு முடிச்சுட்டு வெளில வந்து பேசுகிறாரு. நான் வீட்டில் வாய்ஸில் தான் கேட்டார். அவங்க கேட்டாங்க. கேட்டு முடிச்சுட்டு வெளில வந்து நின்னோடனே சூப்பர் கலக்கிட்டீங்க முடிஞ்சது. அப்போ சாருக்கு லொக்கேஷன் இன்ட்ரோ பண்ண அப்படியா சூப்பர் மாநகரம் பார்த்து இப்போ போன வாரம் கூட மாநகரம் பார்த்தேன். என்ன சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ஆக்டர் ஸ்ரீ சந்தீப்லாம் என்ன சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படி அந்த படத்தை எடுத்து மென்ஷன் பண்ணி பேசினாங்க. அப்புறம் மாவீரன் சொன்னாங்க. சூப்பர், அதுவும் சூப்பர் படம் சொல்லி அந்த இடம் வந்து எனக்கு பேசிட்டே இருக்காரு. எனக்கு ஏதோ எக்கோவில் கேட்டே இருக்கு. நான் வேறு இடத்துல வதந்துட்டுருக்கேன். ஏன்னா அது முக்கியமான மூமெண்ட்டில் அந்த இடம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு வந்து சார் வந்து பார்த்துக்கலாம் படம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்கீங்க அப்படி கேட்பாரு. நிறைய ஸ்பாட்டில் திடீர்னு நிறைய நேரத்தில் மீட் பண்ணும்போது சார் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள் போகும்போது நிறைய பேசுவார். அப்படி பேசின விஷயம் நிறையா இருக்குது. கடைசியாக வந்து படம் பார்த்து கடைசியாக டப்பிங்கோட பேட்ச் ஏதோ ஒன்று போச்சு. அப்போ ஃபேமிலியெலாம் ஃபோட்டோஸ்க்காக அங்கே போயிருந்தோம். முடிச்சு சார் வந்தார். அதுக்கு முன்னாடி நாள் தான் படம் பார்த்துருந்தார். படம் பார்த்து ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து சொன்ன வார்த்தை வந்தார். படம் எடுத்து பார்த்தார். என்ன சொன்னாரோ அதோட வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டார் லோகேஷ். அவரோட படங்களில் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். சூப்பர், எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கலக்கிட்டீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க, ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்குது, நல்லா வாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பிளெஸிங் மாதிரி பண்ணார். அந்த 2 மூமெண்ட்டு அது அங்கே ஆரம்பித்து இங்கே வர வரையுமே அந்த 2 மூமெண்ட்டு முக்கியமான மூமெண்ட். நடுவில் நிறையா விஷயம் பேசியிருக்கோம். இது வந்து மறக்க முடியாது. சாரு அவர் வாயில் வந்து கலக்கிட்டீங்க, சூப்பராக பண்ணிட்டீங்க, பயங்கரமாக வந்திருக்கு, ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொன்னது வந்து அது ஒரு பெரிய ஒரு மெமரி தான். அது ரைட்டிங் நோட் பண்ணுவாரா? கேட்பார். நேரில் சொல்லியிருக்காரா? அது நேரில் சொல்கிறத தாண்டி லோகேஷ் டிஸ்கஷன் அது அங்கே சீன் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக டவுட்னா கேட்பேன். இந்த கேரக்டர் இப்படி கரெக்டாக இருக்குமா, இது பண்ணுமா, அப்புறம் லோகேஷ் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி. அப்போ நான் அப்போ கூட இருப்பேன். அப்போ கூட அவர் ப்ராப்பராக இல்லை சார் இந்த கேரக்டர் இந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு அங்கே பக்கம் இருக்காகும். சார் வந்து எப்படின்னா சில இடங்கள் கதைகள் கேட்கும்போது அந்த கேரக்டரை ஃபஸ்ட்டு வேறு மாதிரி ஒரு விஷயமா அதான் சொன்னலாம். இப்போ இங்கே கேரக்டர் சௌபின் மாதிரி ஒரு ஆள் புதுசாக வரும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருப்பார். இல்லை நம்ம கேட்டபோது வேறு மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி லொகேஷன் இல்லை சார் இந்த கேரக்டர் வந்து சௌபின் சார் வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இந்த சேஞ்சஸ் வந்து அங்கே வரும்போது ஒர்க் ஆகும். கரெக்ட். ஸோ இந்த டிஸ்கஷன் நடக்கும். அப்போ ரொம்ப கேட்க ரொம்ப கம்மியான டைம் தான் அதெல்லாம் கேட்டது. மற்றபடி வந்து சார் குழந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்காது. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் சொல்கிறேன். இந்த ஏஜ் ஆஃப் 75 பயங்கரமாக எந்த ஒரு பெரிய கேள்வியில் எப்போ கேட்குறேன்னு சின்ன டவுட் மட்டும் கேட்பேன். ரைட்டரோட வேலை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னவா இருக்கும்? ஆக்சுவலாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் ஒரு 90 days to 100 days வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும். ரைட்டர்ஸ் பொதுவாக வந்து ஆஃப் கேமரா இல்லை அந்த அந்த அவங்களோட லைஃபே ஒரு கோஸ்ட் மாதிரி தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ஆன் ஸ்பாட் போகிறீங்களா? ஏன்னா நீங்கள் மாநகரத்துலேயும் வந்து டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. இப்போ இதில் வந்து ரைட்டராக ஒர்க் பண்ணுறீங்க. அவருடைய வேலை அங்கே என்னவாக இருக்கும்? உங்களோட ப்ளே என்னவாக இருக்கும்? இந்த மாநகரம் மாவீரனுக்கும் என்னென்னா டைரக்டருக்கு ஒரு ரைட்டராக இருந்ததுனால ஸோ ரெண்டுமே இப்போ திடீர்னு நாங்கள் ஸ்பாட்டில் ஏதாவது சேஞ்சுன்னா நாங்கள் அங்கேயே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம். அங்கே லோகேஷ் சரி, இங்கே அஸ்வின் சரி, அங்கே இந்த இடம் எனக்கு தேவைப்படுதுடா, இல்லை இது தேவையில்லை கம்மி பண்ணலாம், இல்லை இது வேறு மாற்றலாம் சொல்லி ஸ்பாட்லேயே மாற்றுறது. இங்கே வந்து ஒன்லி ரைட்டராக இருக்கனால அங்கே லோகேஷ் எப்போ தேவைப்படுதோ போகிற மாதிரி இருக்கும். நான் போகிறது அப்பப்போ சாரை பார்க்க போவேன், யூனிட்டில் நடக்குது என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் போவேன். ஆனால் சில நேரம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 days வந்து லோகேஷே வந்து கால் பண்ண சொல்லி இந்த இடம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம்டா, இது கொஞ்சம் மாற்றலாம், இது கொஞ்சம் செய்யலாம். ஏன்னா அந்த கேரக்டரேஷன் பண்ணி லாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாகார்ஜுன சாரோ இல்லை வந்து சௌபின் சார் வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம பார்த்த படங்களில் வச்சு நம்ம ஒரு யூகத்தில் ஒன்று பண்ணியிருப்போம், இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது வித்தியாசமாக பண்ணால் சூப்பராக சொல்லிட்டு அங்கே போகும்போது லோகேஷ் கிட்ட ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அப்படி அதாவது ஸ்க்ரீனில் இல்லாமல் அவங்க சாதாரணமாக பேசும்போது சின்ன சின்ன ஒரு ரியாக்ஷன்ஸோ இல்லை ஏதாவது சின்ன ஆக்ஷன்ஸ் வந்து அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது வந்து இனிமேல் நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாட்டோம். அதுக்காக ஒரு சேஞ்ச் நடக்கும். அந்த சேஞ்சுக்கு அங்கே வர சொல்லிட்டு இங்கே பாரு இது இருக்குது, இந்த மாதிரி இது ஒரு பிளான் பண்ணியிருக்கோம், இப்படி மாற்றினா சூப்பராக சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் மாறும். அந்த ஒர்க்கு வரும்போது கூட அப்படி பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு அது வித்தியாசமாக இருக்கும். ஆமாம் இந்த மாதிரி சாரை பார்த்ததே இல்லை, அது எப்படின்னா சின்ன ஸ்மைலாக இருக்கட்டும், ஒரு பார்க்குற லுக்காக இருக்கட்டும், அது
நார்மல் லைஃப்பில் நார்மல் இதில் பண்ணுற விஷயமா இருக்கும். அது ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதை கரெக்டாக கேப்சர் பண்ணி அதை இவர் படத்தில் யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். அங்கே ஒரு சேஞ்ச் நடக்கும். அப்போ அங்கே வர சொல்லி பண்ணுறது. அதே மாதிரி டைலாக் சேஞ்சஸ் வரும்போது கொஞ்சம் கான்டெக்ஸ்ட்டாக மாற்றிருக்கேன்டா, இது டோட்டலி சீனோட மூடு வரமாக மாற்றிருக்கோம், இதுக்கேற்ற ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி அங்கே ஒன்று பண்ணுவோம். மற்றபடி நான் ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் சாரை பார்க்க போகிறது, அப்போ என்ன நடக்குது அந்த மாதிரி. திடீர்னு சாங் போது சாண்டி மாஸ்டர் கால் பண்ணார், ஐயா எங்கே இருக்கீங்க வாங்க பாருங்கன்னு சொல்லி. அதெல்லாம் பயங்கர ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. சாரை வந்து இப்படி ஆட வச்சிட்டாருன்ற போது எனக்கு அது பயங்கர இதுவாக இருந்தது. ரொம்ப 4 days 6 days போட்டிருந்தாங்க, 3-4 days முடிச்சிட்டாரு. அது எனக்கு ஒரு 3 இன்சிடெண்ட் வந்து பயங்கரமான, அதை மறக்க முடியாது அந்த மேட்ரு. அது சொல்கிறேன். என்னென்னா, ஒன்று வந்து உபேந்திரா சார் ஃபஸ்ட்டு சாரோட காம்பினேஷனில் வராரு. உபேந்திரா சார் நம்மளுக்கு நிறைய பேர் இங்கே தெரியாது. அவர் பற்றி சின்ன இன்ட்ரோ என்னென்னா, நீங்கள் கேஜிஎஃப் எடுத்த பிரசாந்த் நீலோட இன்டர்வியூ பார்த்தா தெரியும், காந்தாரா எடுத்த ரிஷப் ஷெட்டியோட இன்டர்வியூ எடுத்து பார்த்தா தெரியும். அவங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்ச ஆளுக்குலாம் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறையா அந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே யார் உங்களோட இன்ஸ்பிரேஷன் டேரக்டர்னு கேட்டால் உபேந்திரா சார் தான் சொல்லுவாங்க. அவர் ஆக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டேரக்டராக தான் ஃபஸ்ட்டு வராரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு செட்டுக்கு வராரு காம்பினேஷன் சீனுக்கு. சாரை மீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி மீட் பண்ணுறாரு. சார் இப்போ ஷார்ட்டில் வந்தார். முடிச்சுட்டு வந்துட்டு சார் வந்து அவரை பற்றி பேசுகிறார், எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஒரு என்னம்மா எல்லாம் உங்களுக்கு ஆக்டர் தான் தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 20 years முன்னாடி பயங்கர டேரக்டர், சூப்பரான டேரக்டர், அவர் பயங்கரமான படம் பண்ணியிருக்காரு, அது வெரைட்டினா அப்படி பண்ணுவார், அவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவார் அப்படி சொல்லி பேசிட்டே இருக்கார். கிட்டத்தட்ட 15 minutes பேசியிருப்பார். பேசும்போது ஆப்போசிட்டில் உபேந்திரா சார் இப்படி கை கட்டி நின்றவர் தான். அவர் பேசுறதுக்கு எதுவும் பதில் பண்ணல, சொல்ல அப்படியே பார்த்துட்டே இருக்கார். கண் இமைக்கவே இல்லை. அது கண் எப்படியுமே அது சின்ன ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அப்படியே பார்க்குற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கண் கலங்குது. முடித்தோடனே சார் ஷார்ட் போயிட்டார். லோகேஷ் திரும்பி ஒரு ஆள் சொன்னார், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ப்ராஜெக்டில் என்ன இது பண்ண. அவர் ஸ்டைலில் அவருடைய தமிழ் வந்து கலந்து ஒரு தமிழ் பேசுகிறார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் பக்தன் தர்ஷன் சார் இன்றைக்கி இவ்வளோ கிட்டே இருந்து என்னதான் அவன் பழக்கம் முன்னாடி இருந்தாலும் ரொம்ப நாளாச்சு கேப்பு, இது வந்து சான்ஸே இல்லை சார். சார் வாயில் சொல்லி கேட்கும்போது அதான் எப்படின்னா, அவர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார், அவங்களாம் அப்படி இன்ஸ்பயர் ஆகிறாங்க. அவர் பார்த்து பிரமிக்கிற ஆள் வந்து ரஜினி சார் ஆகார். அது பார்க்கும்போது நம்ம தான் பயங்கர ஃபேன், பார்த்தா நம்மளை தாண்டி பல பேருங்க இருக்காங்கன்றது தெரிஞ்சுது. அப்போ நாகதன சார் ஒரு மேட்ரு இருந்து சார் கூட இந்த ஆடியோ லான்ச் சொல்லியிருப்பார், எப்படி இந்த வயசில் இப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு. அங்கேயும் அதே மாதிரி காம்பினேஷன் ஃபஸ்ட்டு சாருக்கும் ஒரு காம்பினேஷனு. சார் வந்தார், நாகதன சார் வந்தார், வந்து பார்த்துட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இப்படி இருக்கீங்க இந்த ஏஜில் அப்படின்னு கேட்டிருந்தார். அவர் சார் சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணார், இல்லை சார் இப்படி சார் டயட் அது. லோகேஷ் லோகேஷ் கூட என்ன லோகேஷ் இப்படி இருப்பார் தெரிஞ்சிருந்தா, இவ்வளோ பக்காவாக இருக்கார் தெரிஞ்சிருந்தா, அதே இவ்வளோ ஃபிட்டாக இருக்காரு தெரிஞ்சிருந்தா நான் ஓகே சொல்லிக்க மாட்டேனே, எனக்கு தூக்கி சாப்பிட்றாரு போல இருக்கே அப்படின்னு ரொம்ப குறும்புத்தனமாக அவர் ஸ்டைல் ஒன்று பண்ணுவார்ல, ஜாலியாக செட்டே கைத்தறி சிரிச்சிட்டு இருந்தோம். இப்போ சௌபின் மேட்டருமே அதே மாதிரி தான். சௌபின் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து யார் பெருசாக தெரியல, மஞ்சுமல் வாய்ஸோ ஓகே மஞ்சுமல் வாய்ஸுன்னு விட்டோம். அப்புறம் அவர் 2 சீன் பார்த்தார். பார்த்ததுக்கப்புறம் என்னங்க இது பர்ஃபார்மன்ஸு, இது பயங்கரமாக பண்ணுறாருங்க, யாருங்க உண்மையாக சொல்லுங்கள், இவர் இங்கேயா இல்லை அங்கே ஏதாச்சும் கிளாஸ் எதாவது போயிருக்காரா, வேறு ஏதாச்சும் கண்ட்ரிலேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்களா, பயங்கரமாக இவர் வந்து தமிழுக்கு பயங்கர ஃப்ரெஷ்ஷு, சூப்பரான ஒரு ஃபைன் பண்ணிட்டீங்க தமிழுக்கு சொல்லி பெருமையாக பேசிட்டார். இந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு கிடைக்காதுல்ல, திருப்பி எங்கே போவோம், இன்னும் செட்டில் போய் பார்க்கணும். அது நம்ம ஒர்க் பண்ணுற படத்தில் போது அது யாரும் கேட்க போகிறதில்ல, எல்லாத்தையும் நான் அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவேன். எனக்கு அது பழக்கம் இருக்குது. எங்கே வெளில போனாலுமே இந்த ஃபோன் ரெக்கார்ட்லாம் பண்ண மாட்டேன். ஏதாச்சும் ஒரு விஷயம்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மெமரியில் எடுத்திங்கன்னா அது எங்கே போனால் கூகுளில் தட்டினாலே கிடைக்க போகுது. இதுவுமே அந்த மாதிரி நம்ம மெமரியில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணணும் சொல்லிட்டு ஜாலியாக போய் பார்க்குறேன் அந்த மாதிரி விஷயம். சில ரைட்டர்ஸ் வந்து நிறைய டிராஃப்ட் எழுதுவாங்க, 10, 15, 20 நிறைய டிராஃப்ட் போயிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல வந்து கூலியை இங்கே லாக் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. டிசைடிங் ஃபேக்டராக எந்த டிராஃப்ட் வந்து ஒர்க் ஆகும், இல்லை ஒரு 6 மாதம் எழுதுவோம், அந்த 6 மாதம் முடியும் போது என்ன டிராஃப்ட் இருக்கோ அதோடையே நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்றது தான் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்களா பொதுவாக ரைட்டர்ஸ்? இல்லை, எவால்வ் ஆகிட்டே இருக்கும் அது. ஏன்னா இப்போ நீங்கள் முடிச்ச ரைட்டிங் ப்ராசஸ் தான் அது. ஈவன் டப்பிங் டைமில் ஒன்று இம்ப்ரூவைசேஷன் இருக்கும், எடிட்டிங்கில் ஆகும். இந்த இடத்துல டைலாக் மாடுலேஷன் கொஞ்சம் இதுவும் மிஸ் ஆகுது, வேறு மீனிங் ஆகுது. ரைட்டிங் வந்துருமா? எடிட்டிங்லேயே சில விஷயங்கள் ரைட்டிங்னா இப்போ நம்ம அங்கே ஒன்று பண்ணியிருப்போம், இங்கே சில விஷயம் இப்போ
ஒரு 5 மினிட்ஸ் எபிசோட் இருக்கு வைங்க, ஒரு சீன் இருக்கு வைங்களேன், அந்த சீனை வந்து ட்ரிம்மிங் வந்து சில விஷயம் போயிடும். அப்போ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது தேவைப்படும், ஒரே ஒரு வார்த்தை தேவைப்படும். ஸோ அந்த வார்த்தை நம்ம போட்டால் தான் அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்படின்ற மாதிரி பிரிட்ஜ் பண்ணுறது எல்லாத்துக்குமே அது தேவை தான் படும். அங்கே வரையுமே நம்ம அதை டப்பிங் போனதுக்கப்புறம் இல்லை இது மீனிங் மாறுது, இல்லை இது புரிய மாட்டேங்குது, இது இன்னும் கிளாரிட்டியாக ஒரு 4 வார்த்தை போகிறதுல ஒரே வார்த்தையில் அது புரிய வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரையுமே அது ஒர்க் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபிலோ வந்து கேட்பாடு, இந்த இடத்துல ஒரு இது தேவைடா, இது நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணி சீனை மாண்டேஜாக மாற்றிடுறோம், அதுக்கு ஒரு வாய்ஸ் ஒர்க் போடலாம், என்ன மாதிரினா கூட அந்த வாய்ஸ் ஒரு ஒர்க் பண்ணணும். வாய்ஸ் ஒரு ஒர்க் பண்ணி வைக்கும்போது அது கரெக்டாக செட் ஆகுதா, இல்லை அது திருப்பி ரீ ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி கடைசி ஸ்டேஜ் வரையுமே அது இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ டிராஃப்டாக பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5வது டிராஃப்ட் வரையும் போச்சாங்க. அதுக்கப்புறம் சீன் பை சீனாக சீன் பேப்பரை நம்ம டே பை டே ஷூட் பண்ணல, அதில் ஒர்க் போவோம், சீனை இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருப்போம், இது இன்னும் வேறு மாதிரி பண்ணலாம், இது பண்ணலாம் சொல்லிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி சேஞ்சஸ் இருக்கும். அது கடைசி வரை நடந்து தான் இருக்கும். ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் பொதுவாக லீனியராக தான் எழுதுவீங்க. என்னன்னா லீனியர் நான் லீனியர்ன்றத சூப்பர் ஸ்டாரே வந்து ஸ்டேஜில் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இந்த லீனியர் நான் லீனியர் அதை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் லீனியராக தான் எழுதுவீங்களா, இல்லை ஜம்ப் இருக்கும் அதை வேற ஒரு இடத்துல இன்டர் கனெக்ட் பண்ணுவீங்களா? இல்லை ஃபஸ்ட்டு ஐடியாவிலேருந்து வரும்போது ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்டோரியாக ஃபஸ்ட்டு இது பண்ணுறோம். ஸ்டோரியாக வரும்போது என்ன ஆகிடுனா, அந்த கேரக்டர் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சாரோட ஒரு ஏஜ் ஆஃப் 60 இயர்ஸில் ஸ்க்ரீனில் நம்ம காட்டுறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 50 to 60 இயர்ஸ் காட்டுறோன்னா, அந்த இடத்துக்கு முன்னாடி அவர் எங்கே பிறந்தார், எந்த மாதிரி பேக்ரவுண்டில் வளர்ந்தார், எப்படி என்ன படித்தாரா இல்லையா, என்ன வேலை பார்த்தாரு, அவர் சுற்றி இருக்கவங்க யார் யார் சொந்தங்கள், அவர் எப்படி நிற்பார் பேசுவாங்க, இப்படின்னு சார் இல்லை எல்லா கேரக்டருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணுவோம். அது எங்கே வேணால் அந்த ஸ்டோரி பண்ணும்போதே அது ஸ்க்ரீன் பிளேக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்கிறேன், ஒரு ஸ்டோரியாக ஃபஸ்ட்டு ஒரு டிராஃப்ட் பண்ணிடுவோம். அதில் சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய கிடைக்கும், நம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயம். அதிலிருந்து கேரக்டர் ஃபஸ்ட்டு பிரிப்போம். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த கேரக்டரு இப்போ இந்த இடத்துல அவன் பேசினானா சிரிச்சிட்டு போவானா, இல்லை முறைப்பானா, இல்லை எடுத்து அடிச்சிடுவானான்றது அந்த கேரக்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டு முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சனால கிளியராக இங்கே ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கேருந்து ஒன்று பண்ணால் நம்மளுக்கு அந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முடிச்சிடுவோம். அங்கேருந்து ஸ்க்ரீன் பிளே ஃபார்மெட்டுக்கு மாறும்போது ஸ்டெப் அவுட் லைனாக ஒன்று எது அதில் இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுருவோம். அந்த ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டாக எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம், ஒரு மாதிரி லீனியராக போகலாமா, இல்லை ஹைப்பர் லிங்க் போகலாமா, இல்லை இன்டர்கட் பண்ணலாமா, இல்லை நான் லீனியரில் போகலாமா, எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து எங்கன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு 2 டிராஃப்ட் போனதுக்கப்புறம் தான் அதுக்கு அடுத்து போவோம், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அதை எப்படி ஆக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ மாநகரம்லாம் நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணது. ஃபஸ்ட்டு சொன்னது அந்த கிளைமேக்ஸ் மேட்டர் சொன்ன அப்படி அதில் 2 பேர் இருந்தாங்க. 2 கேரக்டரும் ஒரே மாதிரி இருந்து, இவரும் கோவப்படுவார், சந்தீப் கேரக்டரும் அதுவும் கோவப்படுற மாதிரி இருக்கும், ஸ்ரீ கேரக்டரும் கோவப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் பேசி அது இருந்தால் நம்மளுக்கு ஒரு கேரக்டர் வந்து அவன் எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டே இருக்கணும், அவன் ஒரு கட்டத்தில் ரைஸ் ஆகணும். ஸோ அப்போ அப்படி மாற்றணும், அப்போ நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஃபேக்டர் கிடையாது சொல்லி அது பண்ணுது. அப்போ இன்னொரு 2-3 கேரக்டர் தேவைப்படுது. அப்போ தான் சார்லி சார் வந்தார், அப்புறம் அங்கே மதுசூதன் கேரக்டர் வந்தாங்க, முனிஷ்காந்த், இப்படி 5ஆக போகும்போது இது 5மே எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டோரியை லீனியராக சொல்லும்போது நம்மளுக்கு அப்போ தான் ஹைப்பர் லிங்க்கு இப்போ இன்னரைட்டோட பைபிள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு இது இருக்கும், ஒரே ஒரு இன்சிடென்ட் கனெக்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து ஆரண்யகண்டம் அது பண்ணியிருப்பாங்க, அமரஸ்வரர் ஆரண்யகண்டம் எல்லாம் அந்த மாதிரி நிறையா இருக்கு வைங்களேன். ஸோ வெவ்வேறு இடத்துல ஆயுத இடத்துலையும் பண்ணியிருப்பாங்க. வெவ்வேறு ஒரு ஸ்டோரியை நம்ம பில்ட் பண்ணி அதை கரெக்டாக ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி ஒன்று எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி பண்ணது தான் இதில். ஸோ இதே மாதிரி இப்போ மாவீரனில் ஒரு ஸ்ட்ரக்சர் பிடிச்சோம். ஸோ 2 அதாவது அங்கேயும் அந்த வாய்ஸ்க்கும் இவருக்குமான ஒரு விஷயம் இருக்கணும், ப்ளஸ் அதே நேரத்தில் இங்கே வேறு ஒரு பிரச்சனை இருக்கும், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அந்த கேரக்டரு அப்படின்னு சொல்லிட்டு அது கிட்டத்தட்ட ஒரு லீனியராக தான் அது போகும். இதில் கொஞ்சம் வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் செகண்ட் ஆஃப் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னா இந்த கதையை இன்னும் அடல் ரஷ்ஷோடு சொல்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னு ரஜினி சாரை வச்சுட்டு இது பண்ணும்போது அது இன்னுமே புதுசாக இருக்கும்ன்ற யோசித்தோம். அது வந்திருக்கு அந்த மாதிரி. அது நீங்கள் பார்த்துட்டு லோகேஷ் அவர்களோட படங்களில் மிகவும் ரொம்பவே பெருசாக கவனிக்கப்படுற ஒரு விஷயம்னா அந்த ஸ்டண்ட் அவருமே எழுத சொல்லிக்கார். நான் ஸ்டண்ட் வந்து ஆக்சுவலி எழுதுவேன், ஃபைட் சீக்வன்சஸ் வந்து எழுதுவேன் அப்படின்றத சொல்லிக்கார். ஸ்டண்ட் எழுதுறதுனா எப்படி? ஏன்னா ஸ்டோரி போர்ட் பண்ணுறது, ஆக்ஷன் எல்லாமே வந்து ஸ்டண்ட் டைரக்டர் அவருடைய கையில் இருக்குது. பட் ஒரு ரைட்டராகவோ இல்லை டைரக்டராகவோ அவங்களுடைய பங்கு வந்து அந்த இடத்துல என்னவா இருக்கும்? ஸ்டண்ட்டு வந்து பயங்கர ஒர்க் ஆகும்னா அதுக்கு ப்ராப்பரான லீட் இருக்கணும்,
அது இருந்தால் தான் ஹோல்ட் ஆகும் ஸ்டண்ட்டு. இப்போ எவ்வளோ பெரிய ஆக்ஷன் படம் பண்ணணும், அதுக்குள்ளே ஒரு எமோஷன் ஹோல்டு இருந்தால் மட்டும்தான் அந்த ஆக்ஷன் ஒர்க் ஆகும். இல்லைன்னா நம்ம அது பாட்டு அந்த படம் அங்கே போயிட்டே இருக்கும் ஆக்ஷனு, நம்மளுக்கு டிஸ்கனெலாம் இருக்கும். ஓ ஃபைட் வந்துருச்சா முடியப்போ அப்படி இருக்கும். அந்த ஃபைட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகி பார்க்குறதுனா அதுக்குள்ளே ஒரு பிளே நம்ம க்ரியேட் பண்ணணும். அதுதான் ஒரு ரைட்டிங் சொல்கிற. அப்படி அந்த பிளே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளே. இப்போ நீங்கள் மாநகரமில் சின்ன ஒரு பொர்ஷன் தான் வரும் அந்த லாஸ்ட்டு மேட்ரு. இப்போ சார்லி சாரை அடிச்சது மூலம் இவன் போய் கேட்கணுன்ற ஒரு சார்லி சார் போட்டு இது பண்ணுவாங்க. இப்போ என்ன பண்ணுவான் ஹீரோ, அவனும் ஆள் சாதாரண ஆள் என்ன பண்ணுவான் அப்படின்ற போது அங்கே ஒரு மொமெண்ட் க்ரியேட் பண்ணுறோம்ல, அது வந்து அங்கேருந்தே அது ஸ்டார்டிங் களத்துலேருந்தே பண்ணுவோம். அப்படி கைதியில் இதே மாதிரி தான். கைதியில் நீங்கள் ஆக்ஷன்னா எது வேணால் பண்ணியிருக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட ப்ளே பண்ணி அங்கே உள்ள ஒருத்தங்க லாக் பண்ணணும், அங்கேருந்து வெளில வரணும் இப்படி இருக்குல்ல, இதை வந்து நம்ம அதை எழுதி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணால் மட்டும்தான் அது ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ ஸ்டன் மாஸ்டர்ஸ் வந்து அதுக்கு பிளான் இருப்பாங்க. பட் இது வந்து இன்னும் அவங்க யாரானா இருக்கும். டேரக்டர் இந்த மாதிரி யோசிக்கிறாரு, இதை அது ஆக்ஷனில் ஒரு கதை சொல்ல பார்க்குறாரு, ஸ்டண்ட்டில் ஒரு கதை சொல்ல ட்ரை பண்ணுறாரு. ஸோ அப்படின்றத அவங்க உள் வாங்கிட்டாங்கன்னா அது அது பயங்கரமாக அது ஒர்க் ஆகும். அது இப்படி தான் எல்லாமே வந்து அதை தான் ஒரு ரைட்டிங் சொல்கிறாப்பு. இதில் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு? எல்லாம் லோகேஷோட எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டண்ட் வரும்போது புஷ் ஆகிடும். அதுக்கான அந்த 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 பிளே இருக்குல்ல, அது அவர் ஒரு ரேடியோ வச்சுருப்பாரு. அன்பரி மாஸ்டர் சொல்லும்போது அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அது அந்த டிஸ்கஷன்னே பயங்கரமாக இருக்கும். அதில் ஏதாச்சும் வார்த்தைகள் தேவைப்படும் போது ஒன்று இருக்கும். இதில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. ரஜினி சார் ரொம்ப நாள் கழித்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது பழைய ஸ்டைல் ஆஃப் ஒரு இது இருக்கும். அது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது எப்படின்னா 75 வயசா 74 வயசா அப்படின்ற மாதிரி இது அந்த கேள்வி கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது கேட்பாங்க. அதுக்கான இது இதில் சோஷியல் அவேர்னஸ் அது வந்து ஒரு டைரக்டர் ரைட்டருக்கு எவ்வளோ முக்கியம்? கூலியில் அந்த மாதிரி சோஷியல் கான்சியஸோட சில விஷயங்கள் மூவ் பண்ணியிருக்கீங்களா? என்னை பொறுத்தவரை எப்படி பார்க்குறேன்னா, சினிமா வந்து ஒரு பெரிய டூல், மெயின் ஸ்ட்ரீமில் பெரிய டூல். அதில் இப்போ ரஜினி சார் மாதிரியோ இல்லை இப்போ எஸ்கே மாதிரியோ இப்போ ஈவன் சந்தீப் படம் பார்க்குறவங்க வந்து ஆமாம்ல இது நடக்குதுல்ல அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கிறது ஒரு ரீச் பண்ணுறது பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூலாக இருக்குல்ல. அதில் முடிஞ்ச அளவுக்கு அதே நேரத்தில் கதையை பாதிக்காத அளவுக்கும் அது இருக்கணும். அதே நேரத்தில் எங்கேயாச்சும் சப்டெக்ஸ்ட்டாக அது நம்ம சொல்ல ட்ரை பண்ணணுன்றது என்னோட இது. எல்லா நான் பண்ண இதிலே அது அதை தொடர்ந்து பண்ணி தான் இருக்கோம். அடுத்த வரலையும் பண்ணுவோம் வைங்களேன். இதுலேயுமே அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது கரெக்டாக உன்னிப்பாக அது கவனிக்கணும். ஒரு சில விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கோம் அதில். அது வந்து நீங்கள் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் மேபி போஸ்ட் ரிலீஸ் அப்போ அது டீட்டெயிலாக பேசலாம், இல்லைனா அது ஸ்பாயில் ஆகிடும் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக தமிழ் சினிமாவில் ரைட்டர் அந்த ஒரு பொசிஷனில் இருக்கீங்க. தமிழ் சினிமாவில் வந்து ரைட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் வந்து எவ்வளோ இருக்கா? இல்லை, நடுவில் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. அது நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாக அப்போ இல்லை. ஆனால் முன்னாடி இருந்தது ஸ்டார்டிங் டைமில். இப்போ நான் சொன்ன மாதிரி நாங்கள் வளர்கிற நேரத்தில் கேஎஸ் ரவிக்குமார் சார்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரைட்டர் வச்சு தான் பண்ணுவார். டைரக்ஷன் தான் ஒரு பேர் வரும். ஆனால் அப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தா பஞ்சவர்ணச்சலம் சார் இருந்தார், அப்புறம் கலைஞானம் சார் இருந்தாங்க, நிறைய பேர் இருக்காங்க. நடுவில் பெரிய ஒரு கேப் வந்த மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டோம். ஒரு டைரக்டர் தான் ஒரு ரைட்டராக இருக்கணும், அவர் தான் எல்லாம் பண்ணணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களோட விஷனை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஆட்களும் கம்மியாக இருந்துட்டாங்க. ஸோ இங்கே நம்ம நிறைய பேர் லிட்ரேச்சர் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதாவது ஸ்க்ரீன் ரைட்டர்ஸாக ரொம்ப கம்மி. ஸோ அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ரைட்டருக்கும் ஸ்க்ரீன் ரைட்டருக்குமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் அது ரைட்டர்னு எல்லாமே பொதுவாக சொல்லிடுவாங்க, ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ்னு தனி. ஸோ அது வந்து அவங்க விஷயனை கரெக்டாக விஷுவலாக நம்ம கன்வே பண்ணுறதுக்கான விஷயம் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ இது ஆட்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த எக்ஸ்போஷரும் அதுக்கான வாய்ப்பு கம்மியாக இருந்து. இப்போ நம்ம எவ்வளோ ஸ்க்ரீன் பிளேக்கான விஷயம் இருக்குது, நிறைய டுட்டோரியல் இருக்குது, நிறையா வந்து புக்ஸ் இருக்குது. ஸோ இதில் படித்து நிறைய படங்கள் பார்த்து நிறைய பேர் அதுக்கு ரெடியாகி வராங்க. ஸோ இப்போ அவங்களுமே டைரக்ட் பண்ணுறது தான் முழுதாக வராங்க. சில பேர் வந்து ஒரு 4-5 படம் நான் வந்து ரைட்டிங்க்கு இருந்துக்கிறேன் ஸ்ட்ராங்காக அப்படின்னு. இதுவே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் அப்படி பண்ணுறோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வெளியில் பெருசாக நாங்கள் பண்ணதில்லை. ரத்னா, தீரஜ் எல்லாமே அப்படி தான். இந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இப்போ லோகேஷுக்கு தெரிஞ்சு இது பண்ணால் கரெக்டாக இருக்கும், இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனாலே பண்ணுறோம். இது இனிமேல் நிறைய பேர் வரணும்னு தோணுது. அதே மாதிரி விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் அவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அது வருது. கார்த்திகையுமே கொலாப் பண்ணி பண்ணுறாரு பசங்க கூட. அவங்க அசோசியேட்டே ரைட்டராக ஆக்கி ஒன்று பண்ணுறாரு. இப்போ ஒருத்தர் அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 இயர்ஸில் நிறைய பேர் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
கிரெடிட்ஸ் இல்லாமல் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. மேபி ஒரு அவங்களே ஒரு கோஸ்ட் மாதிரி எழுதி மட்டும் கொடுத்துருவாங்க, கிரெடிட்ஸ் வராது. மேபி அவங்களுக்கான ஒரு சின்ன தொகை வந்து சேலரியாக அது போகாமையும் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இந்த மாதிரி நீங்கள் சில படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, நான் அந்த மாதிரி ஒர்க் பண்ணவங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர். நான் ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுலேருந்து நாங்கள் ஒரே சர்க்கிள்னால மாறி மாறி பண்ணிப்போம், ஹெல்ப் பண்ணிப்போம். ஸோ அது வந்து சின்ன சின்ன ஐடியா கூட டிஸ்கஷனுக்குலாம் நம்ம வந்து இது பண்ண மாட்டோம். ஆனால் ப்ராப்பராக ஒரு ப்ராஜெக்டுள்ளே வரோன்னா அதில் வந்து நம்ம ஒன்று அவங்களே தரணும். இப்போ டைரக்டர் வந்து இப்போ அப்ரோச் பண்ணுறான், இப்போ நானே ஒரு ரைட்டர் அப்ரோச் பண்ணுறேன்னா இதுதான் ஒர்க்கு, இப்படி தான் பண்ண போகிறோம், இதுதான் கிரெடிட் சொல்லி நம்ம பேசிட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. அது இல்லாமல் அவங்க உள்ள ஒரு தப்பு, இவங்க அப்ரோச் பண்ண தப்பு. ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம கேட்டு வாங்கிடணும். நம்ம பண்ணுற வேலைக்கு கிரெடிட்ஸ் தானே. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெருசாக எதுவும் இல்லை. அந்த ஒரு கிரெடிட்ஸ்னால அவங்களுக்கு நாளைக்கு அவங்க ஃபியூச்சருக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் யூஸ் ஆகும். அதுக்காக கஷ்டப்படுறாங்க. அது பண்ணுறது அப்படி 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 ஒரு போட மாட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா அவங்க யார் கேட்குறா, அவங்க இன்டென்ஷனாக தப்பாக தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸாக நம்ம அந்த ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு வந்து தரலன்றது தந்தான்னு சொல்லிட்டு நம்ம செய்யலாம் தப்பாயிடும். அது கேட்டு வாங்கிடணும். இல்லை அது தரலைன்னா நம்ம அது ஒதுங்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். உங்களுடைய பிக்கஸ்ட் டேக்அவே அப்படின்னா என்ன சொல்லலாம் கூலியில் ஒர்க் பண்ணது? ஆப்வியஸாக ரஜினி சார் தான். 74 ஆகுது, அவர் டெடிக்கேஷன் அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம அந்த வயசில் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய ஓடிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் சாரோட அந்த எப்படி சொல்கிறது, அது சூஸ் பண்ண அதை ஒரு பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காருல, அந்த ப்ராசஸ்லாம் அவர் நிறையா பேசும்போது சில விஷயம் அவர் நம்ம பேசும்போது நம்ம சொல்லுவார், எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ இது. அதாவது ரியல் லைஃப்பில் சாதாரண விஷயம் பண்ணாலும் டவுன் ஆயிரும். அவர் அந்த உச்சத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் பார்த்துருக்காரு சார். அதெல்லாம் கேட்கும்போது என்ன ஆனாலும் நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டோன்னா அது நோக்கி போயிட்டே இருக்கணும். கஷ்டம் வரதான் செய்யும். அதுக்காக நம்ம தளர்ந்தோன்னா ஒன்றும் நடக்காது. போயிட்டே இருக்கணும், பார்த்துக்கலாம். அது வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக சார் இருக்கார். அது 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 பெரிய டேக்அவே. எங்கேயுமே நம்ம தளர்ந்துடக்கூடாது. அது எந்த வயசாலும் சரி, யாராலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லை, எது வேணால் பண்ணலாம். ஆனால் அது நம்ம நம்பணும், அதுக்கான ஓட்டம் ஓடணும், அதுக்கான செயல்கள் செய்யணும் அப்படின்றது அது சார் சொல்லாமல் அவர் செய்கிற செயலுக்கு மூலிமா நமக்கு தெரியும். அது 10 வருஷமாக கோஸ்டாக இருந்த ஒருத்தரை வந்து நான் இன்றைக்கி இன்டர்வியூ பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நீ வெளியே நீங்கள் எப்போ இல்லை, நான் வைராகியமாக இருந்தேன். நம்ம டைரக்ட் பண்ணும்போது தான் இன்டர்வியூ தரணுன்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது கண்டென்ட்டாக என்ன டைரக்ஷன் பண்ணோன்னா நம்ம நிறைய கண்டென்ட் இருக்கும், நிறைய விஷயம் பேசலாம். இதுலேயுமே இருக்குது, பட் இருந்தாலுமே அது வேறு. அதுக்காக அந்த வைராகியத்தை நீங்கள் தொடர்ந்து நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப நாள் பழக்கம் கேட்டுக்க அது ரொம்ப ரொம்ப நானும் ரொம்ப ஓவராக பண்ணுற மாதிரி. சரி, ஓகே, அது நட்புக்காக உடைப்போம் சொல்லிட்டு உடைச்சது தான். எப்போ டைரக்ஷன் போயிட்டுருக்கு, ஒர்க் போயிட்டுருக்கு, ரைட்டிங் ஒர்க்கு. எனக்கு தெரிஞ்சு கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் அடுத்த கட்டம் நியூஸ் தெரியும், நான் அப்டேட் கொடுக்குறேன். அதுவும் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சூப்பருங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கூலி பற்றி நிறைய பேசுனீங்க, ரைட்டிங் பற்றி பேசுனீங்க, கொலாபரேஷன் வித் லோகேஷ், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், லோக்கி ஃபேன்ஸ், இவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம்? அதான் ஆல்ரெடி சொல்கிறது தான், ரஜினி சாருக்கான நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கொடுக்குற அது லோகேஷ் கமல் சார் ஃபேன், ரஜினி சார் ஃபேன்ஸுக்காக அவர் 50ஆவது வயசில் கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டாக வச்சுக்கலாம் அவர் சார்பாக. அதை நீங்கள் தேட்டரில் வந்து பயங்கரம் செலிப்ரேட் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நடக்கும்னு நினைக்கிறேன். போஸ்ட்லீஸ் நம்ம நிறைய பேசுவோம், நிறையா இருக்குது மேட்ரு. சூப்பர். ரெண்டாவது பேசுறது நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது ஃபஸ்ட் டைமு நம்ம கேமரா பின்னாடி இருந்தால் சேர்ந்து கேமரா முன்னாடி இல்லை, நிறைய ஓடுது. ஆனால் இங்கே வெளில வரும்போது அது கரெக்டாக வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடுமோ, அதுவும் ஒன்று யோசிக்க தோணுது. ரெண்டாவது நம்ம பாட்டு கொஞ்சம் ஆர்வக்குள்ளாரில் அந்த ஃபேன் பாயும் வெளில வரக்கூடாது, அதே நேரத்தில் கண்ட்ரோலாக பேசணும். அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ பழகின்னு நினைக்கிறேன், பார்த்து பண்ணி. தேங்க்யூ. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். Healthy and delicious. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.